Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Binanceல P2P ட்ரேடிங் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எப்படி நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்டுக்கு வந்து ஃபண்டை வந்து மூவ் பண்றது. இது வந்து இப்போ வந்து இந்தியன் சப்போர்ட் கொடுக்கிற எக்ஸ்சேஞ்சா இருந்துச்சு அப்படினா டைரக்ட்டா பேங்க்ல இருந்து உங்களால டெபாசிட் பண்ண முடியும். இப்போ Binance வந்து நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பட் இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் சப்போர்ட் டைரக்ட்டா பேங்க்ல வந்து உங்களால டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. இப்போ இதுக்கு பதிலா தான் என்ன வச்சிருக்காங்க அப்படினா P2P ட்ரேடிங் அப்படினு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த P2P ட்ரேடிங் மூலமா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை அப்படி Binance வாலெட்டுக்கும் அண்ட் Binance வாலெட்ல உள்ள கிரிப்டோ கரன்சி காயினை உங்களால உங்களோட பேங்க்குக்கும் அமௌண்டா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இதுக்கான வீடியோ வந்து இந்த டைம் நம்ம கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படினா அண்ட் நம்ம வந்து நம்மளோட Forex brokerல வந்து இப்போ ரீசன்ட்டா வந்து கிரிப்டோ கரன்சி மூலமா டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து எடுக்கிறத பத்தி பார்த்திருந்தோம். அண்ட் அந்த டைம்ல நிறைய பேர் கேட்டது வந்து இந்த Binanceல வந்து P2P ட்ரேடிங் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுமே சேர்ந்து ஒரே வீடியோவா கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் மொபைல் ரெக்கார்டிங் பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நமக்கு டைம் எடுத்துருச்சு. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். அண்ட் அதனால ரொம்ப டைம் எடுக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோ ஆயிரும், யாரும் பார்க்க மாட்டாங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மொபைலுக்கு மட்டும் செப்பரேட்டாக எடுத்துருக்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோல நம்ம வந்து லேப்டாப்ல அதாவது டெஸ்க்டாப்ல வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பினான்ஸோட அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ என்னோட இன்டர்ஃபேஸும் உங்களோட இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லைட் மோட் அண்ட் ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் வந்து நம்மளுக்கு பினான்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து லைட் மோட். ஓகேவா? இப்போ லைட் மோட்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னோட ஸ்க்ரீனில் கீழே பாருங்கள், ஒரு பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா? அந்த பட்டனுக்கு ரைட் சைடில் வாலெட் இருக்குது, லெஃப்ட் சைடில் மார்க்கெட், அதாவது எல்லா கரன்சியுமே பார்க்குறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது, ஒரு ஐக்கான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 3 ஐக்கான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு லைட் மோட். ஓகேவா? இப்போ இதை வந்து ப்ரோ மோடுக்கு கன்வெர்ட் பண்ணாதான் உங்களால் P2P ட்ரேடிங், அதாவது P2P டிரான்சாக்ஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா லைட் மோடில் P2P டிரான்சாக்ஷன் கிடையாது. இப்போ இதை ப்ரோ மோடுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து உங்களோட பேலன்ஸ் காட்டுறதுக்கு மேலே ஒரு ஐக்கான், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு பினான்ஸ் ப்ரோன்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதை வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. உங்கள் மொபைலில் எப்படினாலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஐஃபோனுங்கிறதுனால எனக்கு வித்தியாசமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கலாம். பட் ஆன் பண்ணுற ஸ்டெப்பு வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இந்த பினான்ஸ் ப்ரோன்னு இருக்கிற இடத்த வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த P2P ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோ வெர்ஷன் தான் தேவை. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்குது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் லைட் மோடு தான் வச்சிருப்பேன். நான் வந்து இந்த P2P டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே என்னோட லேப்டாப்பில் தான் பண்ணுவேன். அதனால் நான் மேக்ஸிமம் ப்ரோ மோடு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், லைட் மோடு தான் நான் வச்சிருப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து P2P ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி காட்டுதா? இதுதான். ஓகேவா? இது மூலமாக தான் நீங்கள் வந்து P2P ட்ரேடிங் வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோ வெர்ஷன் மாற்றின உடனே P2P ட்ரேடிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா இப்போ எனக்கு வந்து டெபாசிட் ரெஃபரல் அப்படின்னு சொல்லி காட்டுதுமா இந்த இடத்துல P2P ட்ரேடிங் அப்படின்னு இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? P2P ட்ரேடிங் பண்ண போகிறோம். அப்போ P2P ட்ரேடிங் சொல்லிட்டு உங்களோட மொபைலில் எந்த இடத்துல காட்டுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல P2P ட்ரேடிங் சொல்லி காட்டுது. நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே என்ன அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்ஆர்னு சொல்லி காட்டுதா? இந்த P2P ட்ரேடிங்கிறது வந்து எல்லா கரன்சி, அதாவது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐஎன்ஆர் மூலமாக பண்ணுறதுனால நம்ம வந்து ஐஎன்ஆர் வச்சிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு கரன்சி ஏதாவது சேஞ்ச் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கரன்சியை வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் ஐஎன்ஆரில் தான் இருக்குது, அதனால் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு பை அண்ட் செல்னு சொல்லி மேலே வந்து 2 பட்டன் காட்டுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து
வந்து யூஎஸ்டிடி தேவை, அப்போ நம்ம வந்து நம்மளோட ஐஎன்ஆரை கொடுத்து யூஎஸ்டிடியை வாங்க போகிறோம். அப்போ இதுக்கு பேர் என்ன பண்ணுறோம், யூஎஸ்டிடியை பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுவே உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி உங்கள்கிட்ட இருக்குது, அதாவது உங்களோட பினான்ஸ் வாலெட்டில் யூஎஸ்டிடி இருக்குது, அந்த இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பேங்குக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செல் பண்ணுறது. ஓகேவா? அதாவது யூஎஸ்டிடியை செல் பண்ணி உங்களோட பேங்குக்கு வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அண்ட் இதுதான் கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் செல் பண்ணுறது எப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பையிங்கில் தான் இருக்குது, அதனால் அதிலே இருக்கட்டு. இப்போ இதில் ஒரு சில ஃபில்டர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபில்டர் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மேலே வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை நான் ஃபில்டரை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு செப்பரேட்டாக இவ்வளோ தான் அமௌண்ட்டுக்கு நான் பண்ண போகிறேன். ஏன்னா P2P டிரான்சாக்ஷன் வந்து நிறைய அமௌண்ட் வந்து பண்ண முடியும். இப்போ சில டைம்லலாம் என்ன அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம், 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் இப்படி தான் காட்டு உங்களுக்கு ஷோவே ஆகும். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது லோவஸ்ட் ப்ரைஸ் அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 5000 நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து எனக்கு எந்த பேமெண்ட் மோடில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா டிரான்சாக்ஷனும். ஓகேவா? இப்போ நான் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எனக்கு நான் வந்து 5000 செலக்ட் பண்ணது இங்கே மேலே காட்டுது. இப்போ எனக்கு பாருங்கள், இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் லிமிட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் வந்து 5000லேருந்து 7000. ஃபஸ்ட் அக்கௌண்ட் பாருங்கள் 5000லேருந்து 7000, ரெண்டாவது அக்கௌண்ட் 1500லேருந்து 6725, அண்ட் மூணாவது அக்கௌண்ட் 500லேருந்து 50000 வரைக்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு 5000ங்கிறத செலக்ட் பண்ணோன்னே என்ன வந்துருச்சு, அந்த 5000 டிரான்சாக்ஷன் உள்ள எல்லா பை ஆர்டர்ஸையும் நம்மளுக்கு வந்து முன்னாடி எடுத்து காமிச்சிருச்சு. இது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நீங்கள் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னொன்று மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் தான். ஓகேவா? அதாவது நம்மளை மாதிரி இன்னொரு பீப்புள் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து யூஎஸ்டி தேவைப்படுது, இப்போ அவங்க வந்து யூஎஸ்டி விற்க போகிறாங்க. அப்போ அதுவும் நம்மளை மாதிரி ஒரு கிளைண்ட் தான். ஓகேவா? அப்போது அவங்களோட ட்ரேட் இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற எல்லாமே மேக்ஸிமம் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க தான் அதிகமாக வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். 3 அக்கௌண்ட்லையும் இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு 1936ன்னு சொல்லி 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல 1894ன்னு இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல 582 இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெர்சனும் எவ்வளோ டிரான்சாக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அது வந்து காட்டுது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது உள்ள பெர்சன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 1894 டைம் வந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து 99.20% வந்து சக்ஸஸ் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மூணாவது அக்கௌண்ட் பாருங்கள், அனிரபன் சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா 1936 டைம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 98.50% வந்து இவங்க வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம வந்து யாருக்கிட்ட வேணாலும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா இந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக யாருக்கிட்ட இருக்குதோ அண்ட் அவங்கள வந்து நான் வந்து மெயின்லேயே பார்ப்பேன். இப்போ ரெண்டாவது உள்ளவங்ககிட்ட வந்து சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டாவது உள்ள ஆளை வந்து இப்போ நான் பை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பை பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இப்போ அதில் வந்து மேலே என்ன காட்டி இருக்குது 1500லேருந்து 1926ன்னு சொல்லி காட்டுது. அண்ட் இது வந்து ஒரு சில பக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து 6000 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து மெயின் காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த பேசுகிற டிரான்சாக்ஷனுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் பேக் போய்க்கிறோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரெண்டாவது காட்டுற ப்ரைஸை நம்ம வந்து இப்போ பை பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டாவது உள்ளவர் வந்து 1900 டைம் வந்து ட்ரேடை வந்து எடுத்திருக்கிறாரு. 99.20% வந்து சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துருக்காரு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 1500லேருந்து 9000 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குது. அண்ட் அதனால் இதை வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம். ரெண்டாவது ஆப்ஷனை பை பண்ணுறோம். இப்போ மேலே வந்து அன்ஸ்டேபிள் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதில் வந்து காமிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவை 5000. அதனால் 5000 நான் டைப் பண்ணிவிட்டு
இப்போ நான் இந்த இடத்துல வந்து பை யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் பை யூஎஸ்டிடி கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்சாக்ஷன் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த மேலே பாருங்கள் டைமிங் ஓடுது பார்த்தீங்களா, 14.52. அதாவது இந்த P2P டிரான்சாக்ஷனோட டைம் எவ்வளோ அப்படின்னா 15 நிமிஷம். ஓகேவா? அதாவது 1/4 மணி நேரத்தில் இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டமே கம்ப்ளீட் பண்ணி விட்டுரும், அதாவது கேன்சல் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதனால் இந்த 1/4 மணி நேரம் டைமுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து மேக் பேமெண்ட் இருக்குது. அந்த கீழே உள்ள மேக் பேமெண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபியட் அமௌண்ட் 5000, ப்ரைஸ் வந்து 88.13 அந்த ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்க போது. கிரிப்டோ அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும், 5000 கொடுத்தோன்னா 56.73 USDT வந்து வரும் அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்கு. ஓகேவா? இப்போ நான் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இப்போ வந்து இதில் வந்து 2 UPI ID காட்டுது. ஓகேங்களா? அண்ட் சிலர் வந்து ஒன்று தான் வச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்து 2 வச்சிருக்கிறாரு. ரெண்டுமே ஒரே நேமில் தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேமில் தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேறு நேமில் இருந்தால் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அண்ட் வேறு ஆள் மூலமாக பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஆள் மூலமாக பண்ணிக்கலாம். அண்ட் அது மூலமாகவும் சில ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனால நம்ம வந்து அதை மட்டும் பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுறது மூலமாக தான் நம்மளோட அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள UPI ஐடியை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அண்ட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இதுலேருந்து அவரோட நேமும் காட்டிடுச்சு, UPI ஐடியும் காட்டிடுச்சு. UPI ஐடியை மட்டும் நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன ரீசனுக்காக ஃபோன்பே அக்கௌண்ட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, கூகுள் பேயில் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியலை. அண்ட் அதனால் நான் வந்து ஃபோன்பேயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து கூகுள் பே, பேடிஎம் எதுலனாலும் UPI டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கீழே வந்து மணி ட்ரான்ஸ்ஃபரில் 2வது ஆப்ஷனில் இருக்குது ஃபோன்பேயில். இதே மாதிரி உங்களுக்கு வந்து கூகுள் பேலையும் மெயின் பேஜில் UPIன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல போய் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணணும். அண்ட் UPI ஆப்ஷன் காட்டுற இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். காட்டினோன்னே இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து UPI ஐடியை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அவங்களோட UPI ஐடியை பேஸ்ட் பண்ணோடனே நம்மளுக்கு இதில் வரும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவரோட நேம் வந்துருச்சு. இப்போ இந்த நேமும் அவருக்கு பினான்ஸில் கொடுத்துருக்கிற நேமும் அண்ட் இந்த நேமும் சேமாக இருக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவருக்கு 5000 ரூபா வந்து நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ப்ரொசீட் டு பே. அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. அண்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட பேமெண்ட் வந்து அவருக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ப்ராசஸிங் ஆகி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பினான்ஸ் அப்ளிகேஷனுக்கு போக போகிறோம். போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம பேமெண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர்னு சொல்லி இருக்குதா, இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணால் தான் அவருக்கு வந்து ப்ராசஸிங் வந்து போகும். அதுக்கப்புறம் அவர் சைட்லேருந்து அவர் வந்து அதே மாதிரி ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ அவர் பார்க்கல அப்படிங்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேட்டில் போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் மெசேஜ் பண்ணேன். அந்த டைம்லேயே அவரும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டாரு. கன்ஃபார்ம் கொடுத்ததுனால நமக்கு இந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஆர்டர் கம்ப்ளீட்டு. நம்மளோட ஐயனாருக்கு 5000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ கிரிப்டோ அமௌண்ட் வந்து எனக்கு வந்து 56 USDT வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட வாலெட்டில் இப்போ உங்களுக்கு 56.73 USDT வந்து இப்போ ஆட் ஆயிருக்கும். நான் 5000க்கு வாங்கியிருக்கிறதுனால. ஓகேவா? அண்ட் இதுதான் நம்மளுக்கு P2P மூலமாக பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். மொபைல் மூலமாக பண்ணுறது அண்ட் நம்ம லேப்டாப் மூலமாக பண்ணுறது வந்து இன்னொரு வீடியோ நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து செல்லிங்கும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? அண்ட் மறுபடியும் வந்து ஹோம் பேஜுக்கே போயிடலாம். அண்ட் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அதே மாதிரி சேம் P2P ட்ரேடிங் பண்ண போகிறோம். P2P ட்ரேடிங் கொடுத்தோன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து USDT இருக்குது, உங்களோட வாலெட்டில் வந்து USDT இருக்குது. அந்த USDTயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐஎன்ஆராக மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து இந்த இடத்துல செல் ஆப்ஷன் கொடுக்கணும். செல் ஆப்ஷன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் பிரைஸ் எல்லாமே வந்துடும். பையிங் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அப்படி தான் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டே போகும். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து செல் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நான் மறுபடியும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி நான் வந்து ஒரு 5000 மட்டும் போட்டுக்கிறேன். நிறையா பண்ணலை, நான் பிறகு நிறையா பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த டிரான்சாக்ஷன் செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து 5000 போட்டிருக்கேன். 5000 போட்டுட்டு UPI நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். உடனே எனக்கு வந்து நேராக உங்களுக்கு வந்து இப்போ 5000ல் உள்ள லிமிட்டில் உள்ள அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து
வந்து காமிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து 5000லேருந்து 13,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து 5000லேருந்து 13,000 வரைக்கும் பண்ணலாம். ரெண்டாவது அக்கௌண்ட் பாருங்க 4000லேருந்து 11,000 வரை. இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே இதில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த பேஜ் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் இதில் வந்து டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதுவே நல்ல டிரான்சாக்ஷன் தான், அதனால் நான் அதையே கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னும் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க 4299 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, 100% கம்ப்ளீட் தான். அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல அக்கௌண்ட். இந்த மாதிரி வெரிஃபை டிக்லாம் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல அக்கௌண்ட். அப்போ இதில் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே பண்ணிக்கோங்க பெஸ்ட். ஓகேவா? இப்போ நான் இதை பார்த்துட்டேங்கிறதுனால இதில் பண்ணுறேன். இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனி நேமில் அவங்க வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து நான் வந்து அகைன் செல் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணும்போது என்ன பண்ணோம், ஐஎன்ஆரில் டைப் பண்ணோம். இப்போ நம்ம செல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா USDT டைப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து 50 USD இருக்குது அப்படின்னா 50 USDT அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ இவரோட லிமிட் பாருங்க, அவரோட பிரைஸ் மேலே இருக்குது. பிரைஸ் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 45 USDTலேருந்து 457 USDT வரைக்கும் இவர்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட பேங்க் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 USDT நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? 100 போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த ஒரு எரரும் காட்டல, 100 பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் செலக்ட் பேமெண்ட் மெத்தட்னு ஒன்று காட்டுது பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு யூபிஐ ஐடி, ஃபோன்பே நம்பரு, இந்த மாதிரி எதனாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கூகுள் பே நம்பரு, IMPS, உங்களோட பேங்கோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனால நான் அதையே கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், செல் USDT அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ செல் பண்ணுறதுக்காக என்ன அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட்டிங் ஃபார் பையர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அண்ட் வெயிட் பண்ணி நம்ம வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம். ஓகேவா? 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கு, வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் அந்த 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் தெரியுமா, வெயிட் பண்ணோடனே பேமெண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதாவது கன்ஃபார்ம் ரிசிப்ட். நீங்கள் வந்து இப்போ ரிசிப்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த 100 USDT வந்து அவருக்கு வந்து போயிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் வந்து ரிசீவ் ஆயிருச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? நான் ஃபோன்பே ஐடியே கொடுத்துருக்கனால என்னோட ஃபோன்பேயோட வாலெட்டுக்கு நான் வந்து பேய்க்கிறேன். ஃபோன்பேயோட ஆப்புக்கு போய் இப்போ நான் செக் பண்ண போகிறேன். டிரான்சாக்ஷனை வந்து செக் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இதில் பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் 8740 ரூபா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துருச்சு. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேமெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். அண்ட் இதை வந்து ஐ ஹேவ் நாட் ரிசீவ்டு பேமெண்ட் ஃப்ரம், இது வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. அதனால் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஓகேவா? ரிசீவ் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட மொபைலுக்கு வந்து OTP கேட்குது. இப்போ இதை நம்ம சென்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் பினான்ஸில் என்ன நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிங்களோ அதில் OTP வந்துடும். அண்ட் அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து 8740 ரூபாய் நம்மளோட பேங்குக்கு வந்து மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து P2P டிரான்சாக்ஷன். இப்போ P2P டிரான்சாக்ஷன் நம்ம வந்து பையிங்கும் பண்ணிட்டோம், செல்லிங்கும் பண்ணிட்டோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதை கிளிக் பண்ணி நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா எங்கள் சைடில் இருந்து நாங்களும் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. அண்ட் வெப்சைட்ல போய் நம்மளோட கோர்ஸோட ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நீங்களே அதில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.